ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆச்சி ஐடியாஸ். நம்ம இன்றைக்கி பாவக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பாவக்காய் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்காக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாயில் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் பாவக்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா போயிடும். நல்லா பாவக்காய் வதங்கட்டும். கொஞ்சமாக மேலே உப்பு தூவிக்கலாம். குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சால் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி செஞ்சோம்னா எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு குழம்புல போட்டோம்னா கசப்பே இருக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. இது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் நல்லா வறுபடட்டும். இந்த மாதிரி ஒன்றுனா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுக்கிறதுனால தான் நம்மளுக்கு கசப்புன்றதே இல்லாமல் இருக்கும். நல்லா வேகட்டும். பாவக்காய் நல்லா எண்ணெயில் நல்லா வறுபட்டுருச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போடுறோம். வெந்தயம், சீரகம் 3 போட்டு நல்லா பொரிய விடுவோம். பொரிஞ்சதும் நம்ம பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்த உடனே நான் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். ஒரு கரண்டியில் நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பாவக்காயிலும் உப்பு சேர்த்துருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு தக்காளியை சேர்த்துடலாம். மிக்சியில் நான் 2 தக்காளி அரிஞ்சு வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நாங்கள் வீட்டில் அரைச்ச தூள் இது. நீங்கள் அது இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் போட்டுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சைஸ் புளி ஊற வச்சு அதை ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இந்த டைமில் நம்ம தேவைப்படுற அளவு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். காஞ்சிச்சு. நம்ம வறுத்து வச்ச பாவக்காயை உள்ளே சேர்த்துடலாம். லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். குழம்பு கொஞ்சம் திக்காக வரைக்கும் நம்ம அப்படியே போட்டு தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்துடுச்சு. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு எல்லாம் இந்த டைமில் பார்த்துக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதி வரட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி இருந்தால் இப்போ எடுத்துடலாம். அடிக்கடி கிளறி விட்டுக்கணும், எல்லாம் அடி பிடிச்சிக்கும். அவ்வளோதான், பாவக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாவக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுலபமாக செஞ்சிட்டோம். இது ரொம்ப எளிது சாப்பிட்றது. குழந்தைங்க கசப்பே இல்லாமல் சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி என்னுடைய சேனலை முறையாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.